எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவர் மண்டே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அவங்க ரெசிடென்ஸில் டூட்டிகோரனில் அவர் அலிஜிடாக ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 18 அகெயின்ஸ்ட் சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் மார்க்கண்டேயன், அதாவது இந்த எம்எல்ஏ சிஎம்மை பற்றி ரொம்ப டெரகேட்ரியாக தான் இழிவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரெட்டனும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் அளவையும் ஹார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்சில் அவர் டிஎம்கே அந்த இதில் பப்ளிக் மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு கோவில்பட்டியில் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மார்க்கண்டேயன் அவர் என்னென்னா செகண்ட் டிஎம்கே எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு. அவர் சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஃபார்மர் மினிஸ்டர் அண்ட் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு ஜூலை 3. அப்புறம் பெயிலில் அவர் விடப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அகெயின்ஸ்ட் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த இதில் பாலசுப்ரமணி அப்படிங்கிறவர் ஆர்கனைசர் ஆஃப் டிவிகே நார்த் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்வொகேட்ஸ் விங் இன் கோவில்பட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த இது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு எம்எல்ஏக்கு அகெயின்ஸ்டாக. இது என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சல்ட் இன்டெண்டட் டு ப்ரொவோக் அந்த ப்ரீச் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க கிரிமினலைஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, இந்த ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸு, ரூமர், அப்புறம் இன்ஃபர்மேட்ரி அந்த கண்டென்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறது, ஹேட்ரட்டாக இனிமிட்டி அந்த மாதிரிலாம். அப்புறம் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் அதை பற்றிலாம் இருந்தது அப்படின்னா அந்த இதில் பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரமும் இவங்க இது எடுத்திருக்காங்க கேஸு. கம்ப்ளைண்ட்டுக்கு அடுத்து டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸு கண்ணன், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜானகி அப்படிங்கிறவங்க அவங்க மார்க்கண்டேயன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அரௌண்ட் 6:30 AM காலையிலேயே மண்டே அன்னைக்கு. அப்புறம் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. மார்க்கண்டேயன் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த அரெஸ்ட்டு போலீஸ் பண்ண முடியாது எம்எல்ஏவை வித்தவுட் ஸ்பீக்கருடைய பர்மிஷன் இல்லாமல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஈவென்ச்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸு அந்த இதுக்கும் அவரை கூட்டிகிட்டு போகப்பட்டிருக்காரு. அவங்க கொஸ்டினும் பண்ணப்பட்டிருக்கு அவரை. நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே லார்ஜ் டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் இன்க்ளூடிங் அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் ஃபார்மர் மினிஸ்டர் கீதா ஜீவன், அப்புறம் கோவில்பட்டி டிஎம்கே எம்எல்ஏ கே கருணாநிதி கேதர் ஆகியிருந்திருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி. அப்புறம் ஸ்லோகன்ஸும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிமாண்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணுங்க அவரை எம்எல்ஏவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் டீடெயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த அன்லாஃபுல் அந்த கேதரிங்கை. அதையும் கேஸு போட்டிருக்காங்க. அதுக்கும் மார்க்கண்டேயன் அவர் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்காரு ஜுடிஷியல் அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. அப்புறம் ஃபர்தராக ஆர்டர் போடப்பட்டிருக்கு. ரிமாண்ட் பண்ணப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடி இந்த இதில் ஃபார் 15 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்சீக்வெண்ட்டாக அவர் பாளையங்கோட்டை சென்ட்ரல் ப்ரிசனில் அங்கே திருநெல்வேலி அந்த இதுக்கு அனுப்பப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இவர் மார்க்கண்டேயன் அக்யூஸ் பண்ணியிருக்காரு. போலீஸ் மிரட்டினாங்க எங்களை. நான் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது அந்த அரெஸ்ட்டை தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. த்ரெட்டனும் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த கன் பாயிண்டில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவருடைய தன்னோட வெர்ஷனை. இவருடைய அரெஸ்ட் தொடர்ந்து ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலின், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி அவருமே கண்டம் பண்ணியிருக்காங்க அவரை அரெஸ்ட் பண்ணதை, மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணதை. அப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆர் நிர்மல்குமார் போலீஸ் ஆக்ஷனை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு விட்னஸ் பண்ணுற ரூல் ஆஃப் லாவா இல்லாட்டி ரூல் ஆஃப் சாத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அரெஸ்டட் எம்எல்ஏ டினை பண்ணியிருக்காரு அந்த லாயரை அந்த இது ஆக்சஸ் இது பண்ணுறதுக்கு. சப்போர்ட்டர்ஸ் அப்புறம் ஈவன் மெடிசன்ஸையுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ் சிஎம் ஸ்டாலின்.
எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூலிங் பார்ட்டி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது வித்தவுட் ஃபாலோவிங் எனி டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஃபார்மர் டிஎம்கே மினிஸ்டர் எம்எல்ஏஸை, அப்புறம் சோஷியல் மீடியா சப்போர்ட்டர்ஸை வந்து அது கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து எதனால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ரிமார்க்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎம் அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் பேசின அந்த ஸ்பீச்சினால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதை போலீஸ் இதுக்கு வந்து கூட அனுப்புறது, போலீஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பி டீடைன் பண்ணுறது, எஸ்பி ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலாம் இன்கொயரிக்கெலாம் வெறும் ஸ்பீக்கிங் அது லைக் பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. டிஎம்கே எம்பி கனிமொழி அவங்களும் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. அவங்களும் வந்து அதை கண்டம் பண்ணியிருக்காங்க இவரை அரெஸ்ட் பண்ணதை. நிர்மல்குமார் அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அரெஸ்ட் பண்ணதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்கண்டேயன் இஷ்யூ பண்ணியிருக்காரு டைரக்ட் த்ரெட் வந்து சிஎம்முக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இஷ்யூஸ் பப்ளிக் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பியாண்ட் சிம்பிள் அந்த ரியாட்டோரிக், அப்புறம் வந்து இது சீரியஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து வைலன்ஸை வந்து ஸ்பார்க் பண்ணும் அமாங் த பப்ளிக் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரெஸ்ட் வந்து ஃபார்மல் ஃபைலிங் அடிப்படையில் தான் வந்து பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் அதன் மூலமாக, அதனால் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் வைலேட் பண்ணப்படலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி மண்டே அன்றைக்கி நடந்த நியூஸுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.